ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டியல் மாடலோட ப்ரெஷர் குக்கர் காம்போ ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒர்த்தாக வாங்கலாமா, இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது வீடியோட கடைசியில் வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 வீக்ஸாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ISO ISI 2 years வாரண்ட்டி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 விசிலும் வந்து அதிலே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குக்கரோட மூடி வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து கேஸ்கெட்டும் வந்து அட்டாச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன குக்கரோட மூடி, அதுக்கப்புறம் பெரிய குக்கர், அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி குக்கர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் குக்கர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க வந்து கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. பெரிய குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து உள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சைஸ் வந்து குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸு, அதுக்கப்புறம் 2 விசில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இந்த மீடியம் சைஸுக்கும் ஸ்மால் குக்கருக்கும் சேர்த்து ஒரு லிட்டும், அதுக்கப்புறம் பெரிய குக்கருக்கு வந்து ஒரு மூடியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. இப்போ பேக் சைடு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரஃப்பாக அந்த அலுமினியம் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபினிஷிங்கு, அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை பிராண்டிங், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபினிஷிங்கு. நல்லா ஷைனிங்காக தான் இருக்குது, நார்மல் குக்கர் மாதிரி தான். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மூடியில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கெட் வந்து அட்டாச்சாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபினிஷிங், நல்லா ஷைனிங்காக இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபினிஷிங், அந்த பிராண்டிங் வந்து இருக்குது, லோகோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ISI அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் கலர் அந்த ஹேண்டில் வந்து இருக்குது. அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா குக்கர்லேயும் வந்து சேம் தாங்க. பேக் சைடு வந்து அலுமினியம் ஃபினிஷிங், அப்புறம் பிராண்டிங், உள்ளே வந்து அலுமினியம் ஃபினிஷிங், வெளியே வந்து சில்வர் ஃபினிஷிங். பெரிய குக்கர்லேயும் வந்து சேம் தான். அதுதான் வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம இப்போ காமிச்சிட்ருக்கோம். விசிலோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிட்டில் வந்து போட்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பெரிய லிட்டுக்கும் சின்ன லிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இது தான். இப்போ சின்ன லிட்டை வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லிட்டு ஸ்மால் குக்கருக்கும் மீடியம் சைஸ் குக்கருக்கும் வச்சு யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு 200-300 ஆட் பண்ணி கூட இன்னொரு லிட்டை வந்து கொடுத்துருக்கலாம். வெயிட் வந்து ஒன்றுத்துக்கு செக் பண்ணிடலாம். பெரிய குக்கரோட வெயிட் இண்டிவிஜுவலாக வந்து பார்க்குறது 0.8, மூடியோடு சேர்த்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1.4 வந்து இருக்குது. இப்போ மீடியம் சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.55, சேர்த்து மூடியோடு சேர்த்து 1.05. ஸ்மால் குக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.45 இருக்குது, மூடியோடு சேர்த்து 1.10 வந்து இருக்குங்க. இப்போ வந்து விசில் வருதா இல்லையா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஏன் அப்படின்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் மட்டும் விசில் வரல பெரிய குக்கரில். ஆனால் 2 சின்ன குக்கர்லேயும் வந்து விசில்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வந்து ஒரு லாஸ்ட்டு 3 வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் வரல, ஏன் நாங்கள் வந்து லிட்டை வந்து ஒழுங்காக க்ளோஸ் பண்ணலையா என்ன அப்படின்ட்டு தெரில. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் இண்டக்ஷன் பாட்டமு, அதில் இண்டக்ஷன்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரி, ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1600 வந்து ஆஃபரில் வந்து வாங்கணும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர வேணா செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் வாங்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.